நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதே வாழ்க்கையில் மிக முக்கியம். இன்றைய சூழ்நிலையில் நம் வாழ்க்கை நிலைக்கு தேவையான பல புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அறிந்து புரிந்து வைத்திருக்க வேண்டும். இதில் எவ்வளவு தெரியும் என்பதை காட்டிலும் நமக்கு தேவையானதை தெரிந்து வைத்திருக்கிறோமா என்பதே முக்கியம். நம் வாழ்க்கைக்கு பொருந்தாத தேவையில்லாத விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பதில் பயனில்லை. தனக்கு தெரியாததை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பு. அதற்காக தெரியாததை தைரியமாக கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். கேள்விகள் கேட்க தயங்கக்கூடாது, பயப்படவும் கூடாது, பின்வாங்கவும் கூடாது. கேள்விகள் கேட்கவில்லை என்றால் தெளிவு கிடைக்காது. தெளிவு இல்லையெனில் அறிவும் வளராது. அதே நேரத்தில் யாரிடம் கேள்வி கேட்கிறோம் என்பதும் மிக முக்கியம். ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாத, சம்பந்தமே இல்லாத நபரிடம் கேள்வி கேட்டால் தவறான பதில்தான் கிடைக்கும். அதனால் செய்ய வேண்டிய காரியமும் கெடும், காலமும் வீணாகும். பிறகு காலம் சரியில்லை, நேரம் சரியில்லை, மனிதர்கள் சரியில்லை என்று குறை சொல்வதில் எந்த பயனும் இல்லை. ஏனெனில் கேள்வியில் இருந்துதான் தெளிவு பிறக்கிறது, தெளிவில் இருந்துதான் அறிவு உருவாகிறது, அறிவின் மூலம் வளர்ச்சி ஏற்படுகிறது, அந்த வளர்ச்சியில் இருந்து சிந்தனை புரட்சி தோன்றுகிறது. இறுதியாக அந்த சிந்தனையில் இருந்து புதுமையும் மறுமலர்ச்சியும் பிறக்கிறது. மனித வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மாற்றமும் மறுமலர்ச்சியும் தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் மன வளர்ச்சி மேம்படும், வாழ்க்கையும் செழித்தோங்கும். இதுதான் மனித குலத்தின் உண்மையான வளர்ச்சியும் ஆகும்.